கன்னியாகுமரியில் நடக்காத திருட்டை நடந்தது போல சித்தரித்து நண்பனை அடித்து கொலை செய்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மது போதையில் தொடங்கிய தகராறு கொலையில் முடிந்தது எப்படி? கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் அருகே இளந்தையடி விளை பகுதியைச் சேர்ந்தவர் 24 வயதான தனேஷ். இவர் தனது நண்பரான ரமேஷ் மற்றும் ரமேஷின் நண்பர்களான புவியூர் பகுதியைச் சேர்ந்த திவாகர், ரகுபாலன் ஆகியோருடன் சேர்ந்து கொட்டாரம் பகுதியில் மது அருந்தியுள்ளனர். அப்போது ரகுபாலன் தனது செல்போன் மற்றும் சட்டைப்பையில் இருந்த 500 ரூபாய் பணத்தை காணவில்லை என தேடியுள்ளார். இந்நிலையில் தனது பணத்தையும் செல்போனையும் தனேஷ் எடுத்திருக்கலாம் என்ற சந்தேகத்தில் அவரிடம் கேட்க இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது ஆத்திரமடைந்த ரகுபாலன் மற்றும் திவாகர் இருவரும் சேர்ந்து தனேஷை தாக்கியதோடு அருகில் இருந்த கல்லால் தனேஷ் தலையில் ஓங்கி அடித்தனர். இருசக்கர வாகனத்தை அருகிலுள்ள ஓடையில் தள்ளிவிட்டு அதன் மேல் தனேஷை தள்ளியுள்ளனர். இதில் நிலை குலைந்து தலைக்குப்புற விழுந்த தனேஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த இருவரும் சம்பவ இடத்திலிருந்து தப்பி ஓடிவிட்டனர். ரமேஷ் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த கன்னியாகுமரி போலீசார் தனேஷின் உடலை மீட்டு விசாரணை நடத்தினர். மேலும் தலைமறைவாக இருந்த திவாகர், ரகுபாலன் இருவரையும் கைது செய்தனர். இதில் செல்போன் மற்றும் 500 ரூபாய் பணம் தன்னிடம் இருப்பதையே மறந்து காணாமல் போய்விட்டதாக ரகுபாலன் சண்டையிட்டது விசாரணையில் தெரிய வந்தது. நடக்காத திருட்டை நடந்தது போல சித்தரித்து மது போதையில் கொலையும் செய்துள்ளனர்.